ராஜாவின் முன்னின்று துஷ்டனை நீக்கிவிடு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் ராஜாவுடைய சிங்காசனமாக இருக்கிறது. ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு நம்முடைய இருதயத்துக்குள் கடந்து வருகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் முன்னின்று துஷ்டனை நீக்கிவிடு. ராஜா அமர்ந்திருக்கிற, ராஜா ஆளுகை செய்கிற நம்முடைய இருதயத்துக்குள் அவர் வெறுக்கிற சிந்தைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். பொறாமைகள், பெருமைகள், நான் என்ற எண்ணங்கள், தீய சிந்தைகள், அருவருப்பான எண்ணங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தை நிரப்பாதபடி காத்துக்கொள்வோம். பிரைஸ் காட். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ராஜாவாகிய இயேசு நம்முடைய இருதயங்கள் வாசமாக இருக்கிறபடியினால் தீய எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது கர்த்தர் துக்கப்படுவார். ஆமென். அது பரிசுத்த குலைச்சலாக மாறிவிடும். நம்முடைய இருதயம் பரிசுத்த சிந்தை நிறைந்த ஒரு இருதயமாய் இருக்க வேண்டிய இடம் ஒரு கரைபடிந்த ஒரு இடமாய் மாறிவிடுகிறது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய அருமை ஆண்டவர் வீற்றிருக்கிற, அருமை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அவருடைய சிங்காசனத்தின் முன் என்று துஷ்டனை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனம் நீதியுள்ள நியாயாதிபதியின் சிங்காசனம். ஆமென். அவருடைய சிங்காசனம் வேதம் சொல்லுகிறது நீதியினால் நிலை நிற்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாதி ராஜா முன்னின்று துஷ்டனாகிய தேவையற்ற அருவருக்கத்தக்க சிந்தைகளை நாம் இருதயத்தை விட்டு அகற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.